ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் உம்மண்டலே வருகிறோம். தந்தை ஆகிய தேவனே, இந்த நாளிலேயே ஆண்டவரே, வெறுமையான பாத்திரத்தை நிரப்புகிறவர் தேவன் தம்முடைய ஆவினாலும் தம்முடைய நாமத்தினாலும் தம்முடைய வார்த்தையினாலும் வசனத்தினாலும் தம்முடைய மன்னிப்பின் கிருபையின் இரத்தத்தினாலும் தம்முடைய ஜீவனாலும் தம்முடைய அக்கினினாலும் உள்ளும் புறமும் துலக்கப்பட்ட பாத்திரத்தை நிரப்புகிற தேவனே, நீர் இப்படி துலக்காமல், இப்படிப்பட்ட சுத்திகரிப்பை உண்டு பண்ணாமல், இப்படிப்பட்ட பரிசுத்தமாக்குதலை உண்டு பண்ணாமல் கர்த்தர் எந்த ஒரு பாத்திரத்தையும் நீர் நிரப்புகிறவர் அல்ல. தகப்பனாகிய தேவனே, இவைகளையெல்லாம் செய்து உம்முடையவைகளினாலே பாத்திரத்தை நிரப்புகிறவராலே பாத்திரம் கர்த்தருக்கு ஏற்ற பாத்திரமாக இருக்கிறது. அது ஒரு காலமும் மனுஷனுக்கு ஏற்புடைய பாத்திரமாக இருக்காது. அவன் எண்ணுகிறபடி, அவன் யோசிக்கிறபடி, அவன் விரும்பி பாத்திரத்தை நடத்தும்படி இருக்காது. கர்த்தர் விரும்புகிறபடி, கர்த்தர் எண்ணுகிறபடி, கர்த்தர் யோசிக்கிறபடி, கர்த்தர் சிந்திக்கிறபடி, கர்த்தர் தீர்மானித்தபடி, கர்த்தர் கட்டளையிட்டபடி ஆண்டவரே அப்பாத்திரம் இரவும் பகலும் தேவனையே நோக்கி இருக்கும்படி தேவனாலே நேர்த்தியாய் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிற உள்ளான பாத்திரம், வெளிப்புறமாய் காணப்படுகிற பாத்திரம், அது கர்த்தருக்கென்றே ஆண்டவரே பிரத்யோகமாக பயன்படும்படி பரிசுத்தருடைய வழிகளிலே பரிசுத்தருடைய விருப்பத்தை மாத்திரமே நிறைவேற்றும்படியாய் இருக்கிறபடியினாலே உலகமும் உலகத்தில் உள்ளவைகளும் உலகத்திலே உண்டானவைகளும் உலகத்தில் இருக்கிறவர்களும் அப்பாத்திரம் அவர்களுக்கு பாத்திரமாக ஒரு காலமும் இருக்காது. அந்த விலையேற பெற்ற எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, இந்த கால வேளையிலே ஆண்டவரே உம்முடைய தெய்வீக பிரசன்னத்தினாலும் உம்முடைய ஆவினாலும் உம்முடைய வார்த்தையினாலும் வசனத்தினாலும் ஆண்டவரே வெளிப்பாட்டினாலும் உம்முடைய கிருபையின் அக்கினினாலும் எங்களை நிரப்பி நடத்த எங்கள் தந்தையாகிய ஆவியானவர் வேண்டும். எங்கள் தகப்பனாகிய ஆவியானவரே இல்லாமல் ஆண்டவரே இது வெறுமையான ஆராதனையும் மனுஷனுக்கு ஏற்ற மனுஷனை மகிமைப்படுத்தவும் மனுஷனை கனப்படுத்தவும் திருப்திப்படுத்துகிறவும் தன்னில் தானே மகிமைப்பட்டு தன்னிலே உயர்த்தி கொள்ளுகிற ஒரு ஆராதனையாய் இருக்கும். அப்படிப்பட்டது ஒரு காலமும் இராதபடி எங்கள் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராய் மூவராய் ஒன்றாய் இருக்கிற எங்கள் சர்வ சிருஷ்டிகராகிய சர்வ வல்லமுள்ள தேவனாகிய எங்கள் யெகோவா தேவனுடைய நாமம் மட்டுமே மகிமைப்படத்தக்கதாக இருக்க வேண்டுமானால் எங்கள் ஆவியானவர் எங்களை ஆட்கொள்ள வேண்டும், அடியானை ஆட்கொள்ள வேண்டும். ஆவியானவர் வந்து சகலவற்றையும் பொறுப்படுத்தி முற்றிலுமாய் சகலவற்றிலும் ஆளுகை செய்ய வேண்டும். இந்த விலையேறப்பட்ட ஸ்லாக்கியம் ஆண்டவரே எங்களுக்கு இந்த கால வேளையிலே உண்டாக கர்த்தாவே கிறிஸ்தேசுவின் நாமத்தினாலே தந்தையாகிய பரிசுத்த ஆவியானவராகிய தந்தையே உம்மை பாதம் பணிந்து அழைக்கிறோம். வருவீராக, வருவீராக. இவ்வேளையை பொறுப்படுத்திக் கொள்ளும், மண்ணோட்டை மறைத்து கொள்ளும். மாம்சமும் இரத்தமும் வேதத்தில் கொடாததும் புறமானவைகள் ஒன்றும் ஒரு காலமும் என்னிலே காணக்கூடாதபடி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் அக்கினினாலும் அவருடைய மன்னிப்பின் இரத்தத்தின் கல்வாரி இரத்தத்தின் அக்கினினாலே சுட்டரிக்கப்பட்டு 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 போவதாக. தந்தையே அல்லேலூயா. உம்முடைய ஆவினாலும் பிரசன்னத்தினாலும் உம்முடைய கிருபா வரங்களினாலும் உம்முடைய சாரத்தினாலும் சத்துவத்தினாலும் பலத்தினாலும் தைரியத்தினாலும் உம்முடைய உத்துவேகத்தினாலும் உம்முடைய தழுவில் இருக்கிற தெய்வீக சுகத்தினாலும் ஆரோக்கியத்தினாலும் குணமாக்குதலினாலும் குணத்தினாலும் உம்முடைய நற்பண்புகளாலும் நற்கிரியைகளாலும் நற்செயல்களாலும் ஆண்டவரே அல்லேலூயா உடைய வல்லமையின் வெளிச்சத்தின் அக்கினினாலும் உம்முடைய எண்ணெயினாலும் தகப்பனே உம்முடைய அபிஷேக தைலத்தினாலும் விசேஷித்த கிருபா வரங்களினாலும் நிரப்பி
ஆண்டவரை அடியானை ஆண்டு கொள்ளும். ஆராதனை பங்கு பெறுகிறவர்களை ஆண்டு கொள்வீராக. லைவில் இணைந்திருக்கிற பிள்ளைகளை முற்றுமுடிய எங்கள் தகப்பன் சர்வத்தை ஆளுகிற சர்வ வல்லமுள்ள எங்கள் தேவாதி தேவன் கத்தாதி கத்தர் இயேசு மகாராஜா ஆண்டு கொள்வீராக, ஆளுகை செய்வீராக. எங்கள் திரியேக தகப்பனே, இந்த ஆராதனை முற்றுமுடிய உமக்குரிய ஆராதனை. இது உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. எங்களுக்கு இதை ஆசீர்வதித்து தாரும். உம்முடைய பரிசுத்த நாமம் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரிலும் மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ரட்சிப்பு கர்த்தருடையது, ரட்சிப்பு கர்த்தருடையது என்ற வார்த்தையின்படி கர்த்தராகிய தேவன் நம்மோடு கூட பேசிக்கொண்டு வரார். கர்த்தர் ஓசியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். யூதாவின் வம்சத்தாருக்கோ நான் இரக்கம் செய்வேன். யூதாவின் வம்சத்தாருக்கு, பேஜ் 1050, பேஜ் 1050. யூதாவின் வம்சத்தாருக்கோ நான் இரக்கம் செய்வேன். வில்லினாலும் பட்டயத்தினாலும் யுத்தத்தினாலும் குதிரையினாலும் குதிரை வீரனாலும் நான் அவர்களை ரட்சியாமல் அவர்களுடைய தேவனாகிய கர்த்தராலே அவர்களை ரட்சிப்பேன் என்றார். யூத வம்சத்தாருக்கு நான் இரக்கம் செய்வேன். வில்லினாலும் பட்டயத்தினாலும் யுத்தத்தினாலும் குதிரைகளினாலும் குதிரை வீரனினாலும் நான் அவர்களை ரட்சியாமல். மனிதன் நினைக்கிறபடி, மனிதன் யோசிக்கிறபடி, மனிதன் சிந்திக்கிறபடி, மனிதன் எண்ணுகிறபடி, அவன் யோசிக்கிறபடி, அவன் திட்டமிடுகிறபடி, அவன் செயலாற்ற விரும்பணும்னு நினைக்கிற காரியங்கள் தன்னில் தானே அதை நிறைவேற்றி கொள்ள வேண்டும் என்று மனிதர்களை பகடையாக, தேவனுடைய பிள்ளைகளை பகடையாக, பலிகளாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்கிற வஞ்சகர்களுடைய விருப்பங்கள். அது மகனாக இருக்கலாம், மகளாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், கணவனாக இருக்கலாம், தகப்பனாக இருக்கலாம், தாயாக இருக்கலாம், யார் வேண்டுமானாலும் இருக்கலாம். அல்லது பல உறவுகளை சேர்ந்தவங்களாக இருக்கலாம், அல்லது வேண்டியவங்களாக இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்கிறார் இப்படி, வில்லினாலும் பட்டயத்தினாலும் யுத்தத்தினாலும் குதிரைகளினாலும் குதிரை வீரனினாலும் நான் அவர்களை ரட்சியாமல் அவர்களுடைய தேவனாகிய கர்த்தராலே அவர்களை ரட்சிப்பேன் என்றார். ஆபகுக் 3ஆம் அதிகாரம். ஆபகுக் ஆபகுக் 3ஆம் அதிகாரம் 12, 13. 3ஆம் அதிகாரம் 12, 13. நீர் கோபத்தோடே பூமியில் நடந்தீர், உக்கிரத்தோடே ஜாதிகளை போரடித்தீர். உமது ஜனத்தின் இரட்சிப்புக்காகவும் நீர் அபிஷேகம் பண்ணுவித்தவனின் இரட்சிப்புக்காகவுமே நீர் புறப்பட்டீர். கழுத்தளவாக அஸ்திபாரத்தை திறப்பாக்கி துஷ்டனுடைய வீட்டிலிருந்த தலைவனை வெட்டினீர். 17, 18, 19. அத்திமரம் துளிர் விடாமற் போனாலும் திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமற் போனாலும் ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும் வயல்கள் தானியத்தை விளைவியாமற் போனாலும் கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும் தொழுவத்திலே மாடு இல்லாமற் போனாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் இரட்சிப்பின் தேவனுக்குள் களிகூறுவேன். ஆண்டவராகிய கர்த்தாவே என் பலன். அவர் என் கால்களை மான் கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். கர்த்தராகிய தேவன் இந்த வார்த்தையை சொல்லியிருக்கார். 13ஆம் வசனம். உமது ஜனத்தின் ரட்சிப்புக்காக நீர் அபிஷேகம் பண்ணிவித்தவனின் ரட்சிப்புக்காகவுமே நீர் புறப்பட்டீர். நீர் புறப்பட்டீர். 2 நாளாகம் 20ஆம் அதிகாரம் 2
1ஆம் வசனத்திலிருந்து. இதற்கு பின்பு மோவாப் புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அவர்களோடே அம்மோனியருக்கு அப்புறத்திலுள்ள மனுஷரும் கூட யோசபாத்திற்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வந்தார்கள். சிலர் வந்து யோசபாத்தை நோக்கி, உமக்கு விரோதமாய் ஏராளமான ஜனங்கள் கடலுக்கு அக்கறையில் இருக்கிற சீரியாவிலிருந்து வருகிறார்கள். இதோ அவர்கள் எங்கேதி ஆகிய ஆசாசோன் தாமாரில் இருக்கிறார்கள் என்று அறிவித்தார்கள். அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூர்வித்தான். அப்படியே யூதா ஜனங்கள் கர்த்தரிடத்திலே சகாயம் தேட கூடினார்கள். யூதாவில் உள்ள எல்லா பட்டணங்களிலும் இருந்து அவர்கள் கர்த்தரை தேட வந்தார்கள். அப்பொழுது யோசபாத் கர்த்தருடைய ஆலயத்திலே புது பிரகாரத்து முகப்பிலே யூதா ஜனங்களும் எருசலேமியரும் கூடின சபையிலே நின்று, எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே, பரலோகத்தில் இருக்கிற நீர் அல்லவோ தேவன், தேவரீர் ஜாதிகளுடைய ராஜ்யங்களையெல்லாம் ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே வல்லமையும் பராக்கிரமும் இருக்கிறது, ஒருவரும் உம்மோடு எதிர்த்து நிற்கக்கூடாது. எங்கள் தேவனாகிய நீர் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு முன்பாக இந்த தேசத்து குடிகளை துரத்திவிட்டு இதை உம்முடைய சிநேகிதனாகிய ஆபிரகாமுடைய சந்ததிக்கு என்றைக்கும் என்று கொடுக்கவில்லையா? ஆதலால் அவர்கள் இங்கே குடியிருந்து இதிலே உம்முடைய நாமத்திற்கென்று ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை கட்டினார்கள். எங்கள் மேல் பட்டயம், நியாய தண்டனை, கொள்ளை நோய், பஞ்சம் முதலான தீமைகள் வந்தால் அப்பொழுது உம்முடைய நாமம் இந்த ஆலயத்திலே விளங்குகிறபடியால் நாங்கள் இந்த ஆலயத்திலும் உமது சந்நிதியிலும் வந்து நின்று எங்கள் இடுக்கணில் உம்மை நோக்கி கூப்பிடுகையில் தேவரீர் கேட்டு ரட்சிப்பீர் என்று சொல்லியிருக்கிறார்கள். இப்போதும் இதோ இஸ்ரவேலர் எகிப்து தேசத்திலிருந்து வருகிற போது அம்மோன் புத்திரர், மோவாபியர், சேயீர் மலை தேசத்தாருடைய சீமைகள் வழியாய் போக நீர் உத்தரவு கொடுக்கவில்லை. ஆகையால் அவர்களை விட்டு விலகி அவர்களை நாசப்படுத்தாதிருந்தார்கள். இப்போதும் இதோ அவர்கள் எங்களுக்கு நன்மைக்கு தீமையை சரிக்கட்டி தேவரீர் எங்களை சுதந்தரிக்க பண்ணின உம்முடைய சுதந்திரத்திலிருந்து எங்களை துரத்திவிட வருகிறார்கள். எங்கள் தேவனே, அவர்களை நீ நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்றான். யூதா கோத்திரத்தார் அனைவரும், அவர்கள் குழந்தைகளும், அவர்கள் பெண்ஜாதிகளும், அவர்கள் குமாரரும் கூட கர்த்தருக்கு முன்பாக நின்றார்கள். 2 நாளாகமும் 20ஆம் அதிகாரத்தில் தான் இதை பார்க்குறோம். இதற்கு பின்பு அப்படின்னு சொல்லப்படுது. இதற்குன்னா அதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு காரியங்கள் நடந்திருக்கு. இந்த நாளாகமம் புஸ்தகத்தில் இருக்கிற யோசபாத் கர்த்தருக்கு மிகவும் பிரியமான ஒரு மகன். தாவீதினுடைய காலத்துக்கு பிறகு வந்த ராஜாக்களில் யோசபாத் கர்த்தருக்கு மிகவும் பிரியமான ஒரு ராஜாவாக கர்த்தருடைய பார்வையில் செம்மையாய் நடந்து கொண்டவன். அவன் ஒரு வார்த்தையை கர்த்தருடைய நாமத்தினால 2 நாளாகமும் 19ஆம் அதிகாரத்தில் 21ஆம் வசனத்தில் இப்படி சொல்றார். 11ஆம் வசனத்தில் சொல்றார், இதோ ஆசாரியனாகிய அமரியா கர்த்தருக்கு அடுத்த எல்லா நியாயத்திலும் இஸ்ரவேலின் குமாரனாகிய செபதியா என்னும் யூத வம்சத்தாரின் தலைவன் ராஜாவுக்கு அடுத்த எல்லா நியாயத்திலும் உங்களுக்கு மேலான நியாயாதிபதிகள் லேவியரும் உங்கள் கைக்குள் உத்தியோகஸ்தராய் இருக்கிறார்கள். நீங்கள் திடமனதாயிருந்து காரியத்தை நடத்துங்கள். உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்று சொல்ற ஒரு ராஜா. கர்த்தரை தேடுங்கள், கர்த்தரை நாடுங்கள், கர்த்தரை பற்றி கொள்ளுங்க, உறுதியாய் பற்றி கொள்ளுங்க, அவர் வழியில் நடங்க, அவர் உங்களோடு இருப்பார் என்று சொல்லி தன் ஜனத்தை கர்த்தருடைய வழியிலே நடத்துகிற ஒரு ராஜா. கர்த்தருடைய வழியிலே நடத்துகிற ராஜா, தானும் தன்னுடையவர்களையும் நடக்கும்படி சொல்லுகிற ஒரு ராஜா. எல்லாம் நல்லபடியாக போய்கிட்டு இருக்கிற ஒரு சூழ்நிலையில், சமாதானமாய் எல்லாம் போய்கிட்டு இருக்கிற சூழ்நிலையில் அவருக்கு ஒரு செய்தி வருது. அவருக்கு ஒரு
செய்தி வருது. என்னன்னு வருது? மோவாப் புத்திரரும் அம்மோ புத்திரரும் அவர்களோட அம்மோனியருக்கு அப்புறத்தில் இருக்கிற மனுஷரோட யோசபாத்துக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வந்தார்கள் என்று 2ஆம் வசனம் சொல்லுகிறது, சிலர் வந்து யோசபாத்தை நோக்கி, உமக்கு விரோதமாக ஏராளமான ஜனங்கள் கடலுக்கு அக்கறையில் இருக்கிற சீரியாவிலிருந்து வருகிறார்கள். இதோ அவர்கள் எங்கேதிலிருந்து அப்படின்னு சொல்றாங்க. எங்க இருந்தெல்லாம் வர்றாங்க, எந்தெந்த ஜனங்கள் வருதுன்னு சொல்லிட்டு இதெல்லாம் கேள்விப்படும் போது இந்த ராஜா யோசபாத்துக்கு எல்லாமே லட்சக்கணக்கான யுத்த வீரர்கள், கிட்டத்தட்ட யோசபாத்துக்கிட்ட இருக்கிற யுத்த வீரர்களுக்கும் இந்த ஆப்போசிட்டில் வரக்கூடிய இந்த எதிரிகளுக்கும் இடையில இருக்கிற வித்தியாசம் கிட்டத்தட்ட 7 லட்சத்துக்கிட்ட, அவ்வளோ வித்தியாசம். அப்போ இவர்கள் எல்லாம் ஒன்று கூடி ஒத்தையில் வந்தா, ஒரு கூட்ட ஜனமாக வந்தா யோசபாத்தை மேற்கொள்ள முடியாது என்று அறிந்து பல கூட்டமாக, பல ஜாதி ஜனமாக, தேசத்தின் ஜனமாக இவங்க கூடுறாங்க. இவங்க கூடி வந்ததை இவர் கேட்கும்போது இவர் என்ன யோசிக்கிறாரு? இந்த மோவாப் புத்திரரும் அம்மோன் புத்திரரும் யாரு? நம்ம ஜனந்தானே, நம்ம இனந்தானே, நம்ம கோத்திரத்தின் ஒரு கோத்திரத்தின் வழியில் இருக்கிறவங்க தானே இவங்க. இந்த மோவாப் என்பது யாரு? லோத்தினுடைய சந்ததி. மோவாப் அம்மையோனர்கள்லாம் லோத்தினுடைய சந்ததி. லோத்து யாரு? ஆபிரகாமுடைய தம்பி பையன். அப்போ யாருடைய இதை சேர்ந்தவங்க? ஒரே இதை சேர்ந்தவங்க தான். ஆபிரகாமுடைய சகோதரனுடைய மகனுடைய வம்சம் இது, வம்சம். அப்படின்னும் போது இவர் பெரியப்பா, ஆபிரகாம் பெரியப்பா, அது அவருடைய தம்பியுடைய மகனுடைய சந்ததி. அப்போ தம்பியுடைய சந்ததிகள் எல்லாம் ஒரே இதுதான், தேவனுக்குள்ள ஒரே இதுதான் அந்த சந்ததிகள். இவங்கெல்லாம் அங்கங்கே தேசங்களில், அந்த காலங்களில் தேசங்களில் இவங்கெல்லாம் இருக்கும்போது, தேசங்களில் இவர்களெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது, தேவன் எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை மோசேயின் மூலமாய் கர்த்தர் ஒரு பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டு அவர்களை மீட்டு வழிநடத்தி கொண்டு வருகிற வழியில் ஒவ்வொரு நாடுகளாக அவர்கள் கடந்து செல்லும்போது அந்த நாடுகளுக்கு ஒரு இது கொடுப்பாங்க, அந்த சமாதானமாக இருக்கிறதுக்கு சொல்லுவாங்க. அவங்க சமாதானம்லாம் இருக்க முடியாது, நீ யாரோ நாங்கள் யாரோ பார்த்துடலாம் அப்படின்னு வரும்போது அந்த தேசத்தில் இருக்கிற குடிகளை எல்லாரும் அழித்து யுத்தம் பண்ணி, கர்த்தர் முன்னணியில் வர்றதுனால, யுத்த சனதர் முன்னணியில் வர்றதுனால வந்து அடித்து எல்லாம் ஜெயிச்சு வந்துக்கிட்டு இருப்பாங்க. இப்படி வரும்போது இந்த அம்மோன் தேசத்துக்குள்ளே மோவாப் தேசத்துக்குள்ளே நுழையணும், அதன் வழியாக நுழையணும். அப்போ அனுமதி கேட்கணும். அனுமதி வந்து அவங்க சமாதானமாக கொடுத்தாங்கன்னா ஒன்றும் இல்லை, அதன் வழியாக போயிடுவாங்க. சமாதானமாக இல்லை, அதெல்லாம் முடியாது, அதெல்லாம் நாங்கள் உங்களோடலாம் சமாதானம் பண்ணி நீங்கள் இந்த வழியெல்லாம் வரக்கூடாது, இந்த வழியாக வந்துலாம் நீங்கள் கிராஸ் பண்ணி போகக்கூடாது அப்படின்னு சொன்னால் அவங்கள அழிக்கணும். ஆனால் கர்த்தராகிய தேவனும் மோவாப் தேசத்தை நான் வந்து லோத்தின் புத்திரருக்கு கொடுத்துட்டேன், சுதந்திரமாக கொடுத்துட்டேன் அந்த தேசத்தை, நீங்கள் அந்த வழியாக போகக்கூடாது அப்படின்னு கர்த்தர் அங்கே அந்த கால டைமில் மோசேயின் இடத்துல சொல்லிடுவார். நீ அந்த இதில் போகக்கூடாது, நான் அவங்களுக்கு சுதந்திரமாக கொடுத்துட்டேன், அதை கை வைக்கக்கூடாது, அழிக்கக்கூடாது, அந்த வழியாக போகக்கூடாது, வேறு வழியாக தான் போகணும். இப்படி அம்மோன் புத்திரரையும் அழிக்கக்கூடாது, அவங்களுக்கு அந்த தேசத்தை கொடுத்துட்டேன், அவங்களுக்கு அந்த தேசத்தை சுதந்திரமாக நான் கொடுத்துட்டேன், அவங்கள அழிக்க வேண்டாம். அவங்கள அழித்தா உங்களையே நீங்கள் அழிச்சிக்கிற மாதிரி, உங்களோட இதை நீங்கள் அழிக்கிற மாதிரி, அதை நான் கொடுத்துட்டேன் சுதந்திரமாக. நான் முன்னரே கொடுத்துட்டேன், நான் சுதந்திரமாக கொடுத்ததை கை வைக்கக்கூடாது. நான் சுதந்திரமாக அதை நான் முதல்ல தீர்மானித்து அதை கொடுத்துட்டேன், அதை சுதந்திரமாக நான் கொடுக்குறத நீ என்ன பண்ணக்கூடாது, அந்த வழியாக நீ போகக்கூடாது. நீங்கள் என் ஜனம், நான் உன்னை தான் நடத்துகிறேன், நான் தான் உன் ரட்சிப்பின் தேவன், உன் மீட்பின் தேவன், நான் தான் நடத்திக்கிட்டு போகிறேன் உன் யுத்த சன்னதரை. ஆனால் நீ அந்த தேசத்தின் வழியாக நீ போகக்கூடாது
அதன் எல்லைகளும் அதன் ஜனங்களும் அதனுடைய எல்லாவற்றையும் அவர்களுக்கு முழு சுதந்திரமாக கொடுத்துட்டேன். நீ அதன் வழியாக என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது. அவங்களோட யுத்தம் பண்ணக்கூடாது, அந்த வழியாக போகக்கூடாது, அது அவங்களுக்கு கொடுத்துட்டேன். இப்படியெல்லாம் நீங்கள் அவங்களுக்கு நன்மை செய்தீங்க. இல்லைன்னா அன்னைக்கே அழிச்சு போட்டிருக்கலாம். அன்னைக்கே நீர் உத்தரவு கொடுத்துருந்தா, எங்கள் தேவன் எங்களோடு வருகிற எங்கள் தேவனாலே நாங்கள் அந்த யுத்தத்தை ஜெயிச்சு அந்த ஜனங்களை இன்னைக்கு அழிச்சிருப்போம். இன்னைக்கு அவங்க எங்களுக்கு விரோதமாக இன்னைக்கு வந்திருக்க மாட்டாங்க. நீர் நன்மை செய்தீர், அன்றைக்கே நன்மை செய்தீர், அவர்களுக்கு முழு நன்மை செய்தீர். நன்மை செய்த எங்களுக்கோ அவர்கள் தீமையை செய்ய எத்தனிக்கிறார்கள், எங்களை அழித்து போட வேண்டும் என்று வெகுஜன கூட்டத்தோடு கூட வருகிறார்கள் என்று. இந்த செய்தியை கேட்ட உடனே யோசபாத் பயந்து, 3ஆம் வசனம், அப்பொழுது யோசபாத் பயந்து, அவன் செய்த ஒரு காரியம் மற்றவர்களுக்கும் யோசபாத்துக்கும் உள்ள ஒரு பெரிய வித்தியாசம். கர்த்தரை தேடுவதற்கு ஒருமுகப்பட்டுனா ஒற்றுமையாய், கர்த்தரை தேடுவதற்கு ஒற்றுமையாய். இது சாதாரண காரியமே அல்ல. ஒரு வீட்டில் 2 பேர் கர்த்தருடைய சித்தத்தில் ஒற்றுமையாக செயல்படுறது சாதாரண காரியமே அல்ல. ஒன்று மாம்சத்துக்கு ஏற்ற சிந்தனைகளோடு போயிட்டுருக்கோம். ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறபடி அதில் இப்படியும் அப்படியும் கலந்தமணிக்கு போயிட்டுருக்கோம். ஆனால் ஒன்று தேவன் ஆவியில் நடத்தும்படி, மாம்சத்துக்கு உட்படாதபடி தேவன் உடைய ஆவியில் நடக்கும்படி முற்படும். 2ம் ஒன்று கொண்டு எதிரடியாக இருக்கும். 2 அடியாக எடுக்கும். இந்த மாம்சத்தில் கலந்திருக்கிறது எப்படியாவது கவ்வி ஆவியில் தேவன் நடத்துகிற மனிதனையோ அல்லது மனுஷையோ அதில் கவ்வி அந்த குழியில் உள்ள தள்ளுறதுக்கு தான் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும். பூமியில் இருக்கிற வரைக்கும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும். அது எந்த பூமியில் எந்த தேசமாக இருந்தாலும், எந்த தேசத்தின் குடிகளாக இருந்தாலும், எந்த மக்களாக இருந்தாலும் இதுதான் அதனுடைய நிலை. ஒவ்வொரு சூழ்நிலையிலும் எப்படியாவது கவி உள்ள இருக்கிற அந்த ஆவி எப்படியாவது கவி உள்ள தள்ளிட்டா தேவன் வைத்திருக்கிற அனாதி தீர்மானங்கள் ஒன்று கூட நிறைவேறாது. அவன் பயன்படுத்தாத மனிதரே இருக்க மாட்டாங்க. கற்பனைக்கு எட்டாத மனிதர்களையும் பயன்படுத்துவான். நாம் யோசிக்க முடியாத மனிதர்களையே பயன்படுத்துவோம். சாட்சாத் தேவ பிள்ளைங்க தான் என்பது ஆணித்தரமாக நம்ம அப்படியே அட்ரஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் அவர்களையும் பயன்படுத்துவோம். அவர்களுடைய கைப்பாவைகளாய் மனிதர்கள் இருப்பார்கள். கர்த்தரோ அவருடைய சித்தத்துக்குள்ள வைத்து, அவருடைய திட்டத்துக்குள்ள வைத்து, அவர் தீர்மானத்துக்குள்ள வைத்திருக்கிறவர்களை இதில் ஒப்பு கொடுக்க மாட்டார். ஆனால் அது லேசான ஒரு காரியமாக இருக்காது. இந்த யோசபாத் எந்த விதத்திலையும் யார் இடத்துலையும் போகாதபடி கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்துட்டு அவர் எடுத்த முடிவு கர்த்தரை தான் தேடணும், கர்த்தரை தான் நோக்கணும், கர்த்தரை தான் நோக்கி பார்க்கணும், கர்த்தரை நோக்கி தான் கூப்பிடணும். அவர் என்ன சொல்றாரோ அதை தான் செய்யணும். அதற்கு மாறா ஒன்றையும் செய்யக்கூடாது. அதற்கு ஒரு வழி, யூதாவெங்கும் உபவாசத்தை கூறுவித்தான். அப்படின்னா அந்த கூறுவித்தான்னு சொன்னா அப்போ அந்த உபவாசம் எத்தனை நாள் நமக்கு இங்கே போடப்படலை. ஆனால் அங்கே எத்தனை நாள் பண்ணாங்கன்னு நமக்கு தெரியாது. ஆனால் உபவாசமும் தேவனை தேடுகிற ஒரு சூழல் தேசத்தின் குடிகளுக்குள்ள வந்துட்டு, யோசபாத் தேவனை தேடிக்கிட்டு இருந்திருக்கலாம், அல்லது யோசபாத்துக்குள்ள இருக்கிறவர்கள் தேடிட்டு இருந்திருக்கலாம். ஆனால் யூதாவில் இருக்கிற ஜனங்கள் பெரும் பகுதி கர்த்தரை தேட வேண்டிய விதத்தில் தேடாதபடி இந்த ஆபத்து காலத்தில், இக்கட்டு காலத்தில், இந்த இடுக்கண் வந்திருக்கிற சூழ்நிலையில் தேடுகிறத இவைகளெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி அவர்கள் ஒருமுகப்பட்டு தேடவே இல்லை. இப்போ தேடுறாங்க. 4ஆம் வசனம், அப்படியே யூதா ஜனங்கள் கர்த்தரிடத்திலே சகாயம் தேட கூடினார்கள்.
என்ன கிடைக்கணும்னு வந்தார்கள்? சகாயம். கர்த்தருடைய சகாயம் இருந்தாதான் இந்த ஏராளமான இந்த பொல்லாத ஜனங்கள் செய்ய வருகிற தீங்குகளை கர்த்தர் இறங்கி அழித்தால் ஒழிய, கர்த்தர் துணை செய்து அழித்தால் ஒழிய, வேற ஒன்றிலும் நாம் மீளவே முடியாது, விடுவிக்கப்பட முடியாது, ரட்சிக்கப்பட முடியாது என்கிற ஒரு தீர்மானத்துக்குள்ள வந்து அவர்கள் சகாயம் தேடினார்கள். யூதாவினுடைய எல்லா பட்டணங்களிலும் இருந்து அவர்கள் கர்த்தரை தேட வந்தார்கள். ஒரு பட்டணம் பாக்கி இல்லை யூதாவில் ஒரு பட்டணமும் ஒரு ஜனம் பாக்கி இல்லை. ஒரு பிரச்சனை நமக்கு சரீரத்திலனாலும் சரி, வேற என்னென்ன விதத்தில் வந்தாலும் வர்றதுக்கு முன்னாடி கர்த்தரை கூப்பிடுறதுக்கும் வந்த பிறகு கூப்பிடுறதுக்கும் தேடுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அதுக்கு முன்னாடி 10 ஸ்தோத்திரம் இருக்குமோ, ஒரு ஸ்தோத்திரம் இருக்குமோ, ஆனால் வந்த பிறகு 100 ஸ்தோத்திரம் இருக்கும், 100 நன்றி இருக்கும். அது முடிஞ்ச பிறகு திரும்ப பழையபடியே அந்த ஒரு ஸ்தோத்திரத்துக்கு போயிடும். திருப்பி மறுபடியும் ஒரு இது வந்தோன்னா திருப்பி மறுபடியும் அந்த ஒரு ஸ்தோத்திரத்துக்கு தான் போவோம். இது வேதத்தில் எழுதப்பட்டிருக்குது இப்படித்தான் இருப்பார்கள் என்று. ஆனால் அதில் அரிதாக இருக்கிறவர்கள், தேவன் ஜல்லடையில் போட்டு கோதுமை மணியை ஜலிச்சு அதில் தேர்ந்து வருகிற கர்த்தராலே தேர்ச்சி பெற்று அதில் தேர்வாய் வருகிற கோதுமை மணிகளை அவர் யார் கரத்திலும் கொடுப்பதில்லை. கோதுமை மணி தான். அதில் எந்த கோதுமை கர்த்தருக்குரிய கோதுமை மணி என்பதை அவர் ஜல்லடையில் போட்டு அலசி எடுத்து அதில் அவரால் தேறி வருகிறதை எந்த சத்ருவும் சாத்தானின் மனுஷனுக்கோ எந்த சாத்தான் ஸ்திரீக்கோ ஒப்பு கொடுப்பதே இல்லை. எப்படி? ஒப்பு கொடுப்பதே கிடையாது. அப்போ இங்க 5ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது யோசபாத் கர்த்தருடைய ஆலயத்தின் புது பிரகாரத்தின் முகப்பில் எல்லாமே புதுப்பிக்கப்பட்டு எல்லாம் கட்டி அருமையாக நேர்த்தியாய் செய்து வைத்திருக்கிறார். எருசலேமிலே நின்று, எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே, ஜெபம் பண்றார், எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே, பரலோகத்தில் இருக்கிற நீரல்லவோ தேவன், தேவரீர் ஜாதிகளுடைய ராஜ்யங்களை எல்லாம் ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே வல்லமையும் பராக்கிரமும் இருக்கு. உங்ககிட்ட என்ன இருக்கு? வல்லமையும் பராக்கிரமும் இருக்கிறது. ஒருவரும் உம்மை எதிர்த்து நிற்கக்கூடாது. ஆனா எதிர்த்து நிற்கிறாங்க. நாங்க நினைக்கிறது செய்யணும், நாங்க நினைக்கிறத நடத்திடணும், நாங்க நடத்தி முடிச்சிடணும்னு. கர்த்தர் என்ன பண்ணுவாரு? அவர்களிலே அவர்களுக்கு நடக்க வேண்டியதை நடத்தி முடிச்சிருவாரு. ஆனா கர்த்தர் இதை செய்தார் என்று சொல்லி செய்யாததை கர்த்தர் செய்தார் என்று கூறுவார்கள். ஆனால் நாட்கள் வரும் கர்த்தர் அவர்களுக்கு திருப்பும் போது, அவர்களை விரோதமாய் திரும்புகிற ஒரு நாள் இருக்கும். அந்த திரும்புகிற நாளில் அவர்கள் எவைகளெல்லாம் தங்கள் இச்சையின்படி, தங்கள் மனதின் இச்சையின்படி, மனதின் விருப்பத்தின்படி பிசாசு ஏவி விட்டபடியெல்லாம் நிறைவேற்றி கொண்டதை எல்லாம் அதை தேவன் தம்முடைய கோபத்தினால அதை திருப்பும் போது அதை தாங்குகிறவன் யார்? அதை தாங்குகிறவள் யார்? அதை சகிக்கிறவன் யார்? அதை தாங்குறவன் யாரு? அதை சகிக்கிறவன் யாரு? அந்த நாள் போல ஒத்த நாள் ஒரு நாள் இருக்காது. எப்படி? தேவனுடைய மனதை நோக பண்ணிட்டு, தேவனுடைய மனதை வருத்தப்படுத்திட்டு, தேவனை நோகடிச்சிட்டு தேவனை நோகடிக்கிற எந்த ஒரு இடத்துக்கும் தேவன் வரமாட்டார். அவரை மகிமைப்படுத்தாதவர்கள், அவருடைய விருப்பத்தின் சித்தத்தை நிறைவேற்ற தவறுகிறவர்கள், அதற்கு விருப்பம் இல்லாதவர்கள், அதற்கு எதிர்த்து நிற்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, பெருமை உள்ளவனை கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். நான் என்கிற எண்ணத்தை உடையவனை எதிர்த்து நிற்கிறார். ஆணவம் அகம்பாவத்திலே உள்ளவளை எதிர்த்து நிற்கிறார். தன் இருதயத்தின் மனதின் திட்டத்தை நிறைவேற்றும் என்று எத்தனம் செய்கிறவர்களை எதிர்த்து நிற்கிறார் கர்த்தர்.
அதற்கு துணை செய்கிறவர்களையும் விடவே மாட்டார். துணை செய்கிறவர்களை விடவே மாட்டார். தப்பிக்க முடியாது. அப்போ தேவனாகிய கர்த்தர் இந்த யோசபாத் அப்படிப்பட்டவனா இராத ஒரு ராஜாவா இருந்ததுனால தேசத்தின் குடிகளும் அவன் மூலமாய் கர்த்தராலே காக்கப்படுகிற ஒரு கிருபை கிடைக்குது. இவன் வேதத்தையும் நன்றாய் வேத புஸ்தகத்தை அந்த புஸ்தகத்தை ஆகமங்கள் புஸ்தகத்தை இவன் படித்த ஒரு ராஜாவா இருந்ததுனால சாலமோன் பண்ணின ஜபங்களும் விண்ணப்பங்களும், சாலமோன் பண்ண விண்ணப்பம், தேவாலயத்தில் பண்ண விண்ணப்பங்களும் ஜபங்களும் அவன் மனதிலே இருதயத்திலே அவனுக்கு இருந்ததுனால அவன் சொல்றான், ஆண்டவரே உம்முடைய நண்பனாகிய உம்முடைய சிநேகிதனாகிய யாருக்கு? கர்த்தருக்கு. பாவத்தில் பிறந்த மனுஷன் தேவனுக்கு சிநேகிதனாக முடியுமான்னா ஆமாம். தேவனுடைய சுத்த கிருபையினால ஆபிரகாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்தவராய், ஒன்றை தவிர மற்ற எல்லாவற்றிலும் அவர் கீழ்ப்படிந்தவராய், அவரை தேவன் சோதித்தது. அவரை தேவன் வேதத்தில் படித்து பாருங்க, நிறைய இடங்களில் 15ஆம் அதிகாரம் 22ஆம் அதிகாரம் 22ஆம் அதிகாரத்தில் உன் பிள்ளைய கொண்டு போய் பலியிடுன்னு உட்காந்து ஈஸியாக உட்காந்து படிச்சுன்னு இருப்பான். இங்கே உன் செல்போனை பலியிடுன்னு சொன்னாலே செத்துருவோம் தூக்கு போட்டு. எதை? செல்போனை. இனிமேல் உன் லைஃப்பில் செல்போனை உனக்கு இருக்கக்கூடாதுன்னு எடுத்துட்டாலே என்ன பண்ணிடுவான்? தூக்கு போட்டு செத்துருவான். அப்போ அழியாத செல்வத்தை கர்த்தர் சொல்கிறார், அவனில் மகிழ்ந்திருக்கும் போது, சந்தோஷத்தில் மகிழ்ந்திருக்கும் போது, அநேக வருடங்கள் கழித்த பிறகு கிடைக்கிற ஒரு பொக்கிஷம் கொண்டு போய் எனக்கு கொடுன்னு சொல்லிட்டு முடியுமா? ஆனால் கேட்கறது எனக்கு ஆபிரகாம் ஆசீர்வாதம் வருமா? வரும், வரவே வராது. அப்போ அந்த பிதாக்கள், நம்முடைய பிதாக்கள், தேவனுடைய பிள்ளைகளாகிய பிதாக்கள் எப்படிப்பட்ட பாதையில் நடந்து வந்தார்கள்? அவர்களுடைய விருப்பங்கள் நிறைவேறல, கர்த்தருடைய விருப்பத்துக்கு தங்களை கொடுத்துட்டார்கள். தங்களுடைய விருப்பத்தை கொடுத்துட்டார்கள். தங்கள் விருப்பத்தை கொண்டு போடும்படி கொடுத்துட்டார்கள். தங்கள் விருப்பத்தை, தங்கள் ஆசையை சிலுவையிலே அறையும்படி கொடுத்துட்டார்கள். பவுல் சொல்றார், நான் அதை அறையறதுக்கு கொடுத்துட்டேன். எல்லாவற்றையும் என் விருப்பம், என் ஆசை, நான் டிசைட் பண்ணுறது அதெல்லாம் யார்கிட்ட கொடுத்துட்டேன்? சரி, கர்த்தர்கிட்ட கொடுத்துட்டேன். அது சிலுவையில் அரைஞ்சிட்டேன். என் சரீரத்தை ஒடுக்குறேன். நான் பாவம் செய்யாதபடி என் சரீரத்தை நான் ஒடுக்குகிறேன், என் சரீரத்தை ஒடுக்குகிறேன் என்று சொல்லி அதெல்லாம் இப்போ காண முடியல. அதையெல்லாம் காண முடியல. வெறும் வெற்று பேச்சு, வெற்று நடக்க, வெற்று இது என்று சொல்லி தங்கள் சுய இச்சைகளினாலே, சுய ஆசைகளினாலே, உன்னதமானவர் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஆலோசனைகளை கொடுத்து நடத்துவார். என்னென்ன பிரகாரமாக செய்யணும் மகனே, இந்த மாதிரி எல்லாம் போகணும்னு. இல்லை அவன் போகிறான், 10,000 பேர் போகிறான் அந்த வழியில் போவான், 10 கோடி பேர் போகிறான் அந்த வழியில் நான் போகிறேன், 10 கோடி சபை போவான் அந்த 10 கோடி சபையில் நான் போகிறேன்னு போகக்கூடாது. தேவன் ஒருத்தரை நடத்துகிற ஆலோசனை கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அந்த ஆலோசனைபடியே போகணும். கொடுத்தவருக்கு கொடுத்ததே கொடுக்கலன்னா எந்த சந்தோஷம் வரும்? தேவன் உன்னை எதிர்பார்க்கறத கையில் கொடுக்கிறவரால தானே வருது. அதை நாமளே உண்டாக்கி நம்மளே அதை இது பண்ணிக்க முடியும், நான் பண்ணிக்கலாமே. அப்போ கொடுத்தவரை நோக்கி பார்க்காம, கொடுத்தவர்கிட்ட கேட்காம தன் மனம் போல நடந்தா தேவனுக்கு எப்படி இருக்கும்? எவ்வளவு வருத்தமா இருக்கும், தேவன் அது உடனே காட்ட மாட்டார். அது காலகட்டங்கள்ல தான் அது விளங்கும். அவரவர் பங்குல தீமை செஞ்சுட்டு போயிடுவாங்க. அவங்கவுங்க தீமை செஞ்சுட்டு போயிடுவாங்க. ஆனால் அதனால் அவதிப்படுகிறவன் யார்? அதனால் பாதிக்கப்படுகிறவன் யார்? அதனால் காலம்பூரா அழுகிறவன் யார்? அந்த அழுகையை யார் துடைப்பது? அந்த ஆத்துமாவை தேற்றுவது யார்? இவங்க சொல்றாரு, இதெல்லாம் சொல்லிட்டு ஆபிரகாமுக்கு கொடுக்கவில்லையா என்று சொல்றார். 9ஆம் வசனத்துல சொல்லப்படுது, எங்கள் மேல் பட்டயமும் நியாய தண்டனை, கொள்ளை நோய், பஞ்சம் முதலான தீமைகள் வந்தால் அப்பொழுது உம்முடைய நாமம் இந்த ஆலயத்தில் விளங்குகிறபடியால் நாங்கள் இந்த ஆலயத்திலும் உமது சந்நிதியிலும் வந்து நின்று எங்கள் இடுக்கணிலும் உம்மை நோக்கி கூப்பிடுகையில் தேவரீர் கேட்டு ரட்சிப்பீர் என்று
சொல்லியிருக்கிறார்கள் என்றார். எங்கள் பிதாக்கள் இப்படி ஜெபம் பண்ணாங்களே, உங்ககிட்ட கேட்டாங்களே, உங்ககிட்ட சொன்னாங்களே என்று சொல்லி கதறார். அப்போ 11ஆம் வசனத்துல சொல்லப்படுது, இப்போதும் இதோ அவர்கள் எங்களுக்கு நன்மைக்கு தீமையை சரி கட்டி, நன்மைக்கு பதிலாக என்ன செய்யறது? தீமையை சரி கட்டி, தேவரீர் எங்களை சுதந்தரிக்க பண்ணின உம்முடைய சுதந்திரத்திலிருந்து என்னை துரத்தி விட வருகிறார்கள். எனக்கு நீர் கொடுத்திருக்கிற தகப்பனே, நீர் எனக்கு கொடுத்திருக்கிற சுதந்திரத்திலிருந்து என்னை துரத்தி விட நினைக்கிறாங்க. என்ன செய்யணும்னு நினைக்கிறாங்க? அதுல இருந்து துரத்தி விட்டுறணும்னு நினைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு, அப்பொழுது 12ஆம் வசனம், எங்கள் தேவனே, அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலனில்லை. நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எனக்கு தெரியல, நீங்க சொல்லுங்கன்னு கேட்கிறாரு. இதெல்லாம் எங்க கேட்கிறாரு? மொத்த ஜனமும் வந்து நிக்குது. அது வரைக்கும் பதில் வரல. இந்த யுத்தம் கேள்விப்பட்ட நாள்ல அன்னைக்கே காலையில கேள்விப்பட்டாங்க, மத்தியானமே எல்லாரும் வந்துட்டாங்கல்ல. இதெல்லாம் கேள்விப்பட்டு சில நாட்கள் ஆகுது. இதெல்லாம் அவர் கர்த்தர்கிட்ட கதறி எல்லாம் வரைக்கும் அவர்கிட்ட இருந்து இன்னும் பதில் வரல. கர்த்தர்கிட்ட இருந்து இன்னும் பதில் வரல. என்ன வரல? பதில் வரல. அந்த பதிலுக்காக காத்திருக்கிறார்கள். பதில் வந்தான்னா வரலன்னா நம்ம போவோம், அவர் வருவார். அவர் வராம எங்க போறாரு? தேவன் போலாமா? தேவன் வராத இடத்துக்கு போலாமா? தேவன் வந்து இறங்காத இடத்துல வந்து போலாமா? தேவன் வந்து இறங்கவே மாட்டார், நிச்சயமா இறங்க மாட்டார். அதுல எந்த டவுட்டே கிடையாது. இறங்க மாட்டார், தேவன் இறங்க மாட்டார். தேவன் வைக்காத மனிதனிடத்திலும் வைக்க மாட்டார், வைத்த மனிதனிடத்திலும் தேவன் சொல்லியிருந்ததான் வந்து இறங்கி வருவார். அப்ப எல்லாமே பிசாசின் விருப்பத்தின்படி நடக்கிறதுக்கு இடம் கூடாதபடி, இந்த ராஜா இடம் கூடாதபடி கர்த்தருடைய வார்த்தைக்காக காத்திருக்கிறான். அப்பொழுது 15ஆம் வசனத்துல 14ஆம் வசனத்துல கர்த்தருடைய ஆவி ஒரு மனிதன் மேல வந்து இறங்குது. 15ஆம் வசனத்துல, சகல யூதா கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசபாத்தே கேளுங்கள். நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. இப்படி நடக்கிறவர்களுக்கு தான் யுத்தம் தேவனுடையது. பிசாசும் பிசாசின் மனிதரும் மனுஷியுடைய விருப்பங்களை அதற்குள்ள இருக்கிற பொல்லாங்கானுடைய ஆவிகளுக்கு விருப்பத்துக்கு இடம் கொடுத்துட்டு நீர் என்னோடு வருவீராக, ரட்சிப்பீராக, ஆண்டவரே உம்முடைய ரட்சிப்பை காண செய்வீராக, யுத்தம் உம்முடையது என்று சொன்னா எங்கிருந்து வருவார்? யுத்த சனதரர் எங்கிருந்து வருவாரு? வரமாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்பொழுது பாருங்க 17ஆம் வசனம், இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, யூதா மனுஷரே, எருசலேம் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள். கர்த்தர் உங்களோடே இருக்கிறார் என்றான். அப்பொழுது யோசபாத், அப்ப பாருங்க, இருக்கிறார் என்றார். 20ஆம் வசனம், அவர்கள் அதிகாலமே எழுந்திருந்து தெக்கோவாவின் வனாந்திரத்திற்கு போக புறப்பட்டார்கள். புறப்படுகையில் யோசபாத் நின்று, யூதாவே, எருசலேமின் குடிகளே, கேளுங்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள். அவருடைய தீர்க்க தரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள் என்றான். இது எங்கேயாவது பார்க்க முடியுமா? இது எங்கேயோ ஒரு இடத்துல தான் பார்க்க முடியும் பூமியில. அவர் சொல்றாரு, உங்கள் தேவனாகிய கர்த்தரை முதல்ல நம்புங்க, அப்பொழுது நிலைப்படுவீர்கள். அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள் என்றார். சொல்லிட்டு 22ஆம் வசனம், அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது எல்லாரும் பாடி துதி செய்யும் போது தேவன் ஆவியானவர் இறங்குகிறார் என்பது பொய். எல்லோரும் அல்ல,
கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி கீழ்ப்படிந்து அதன்படி செய்கிற யாவரும் அவரை உண்மையாய் நம்பி தேடி அவர் விருப்பமே என் விருப்பம் என்று சொல்லி அந்த விருப்பத்துக்கு விரோதமாய் வருகிறதை எதிர்த்து நின்று அதை கர்த்தருடைய நாமத்தினாலே அவர் வார்த்தையினாலே ஜெயித்து அவருடைய சித்தத்துக்கு பயப்படுகிறவன் பாடுகிற அந்த பாடல்ல தான் வரும். அது தேவனை குறித்து பாடுகிற பாடல், அவரை குறித்து மகிமைப்படுத்தி அவரை போற்றி புகழுகிற அந்த பாடல். அந்த துதியின் சத்தத்துக்கு, அந்த பாடலின் துதியின் சத்தத்துக்கு தேவனுடைய ஆவியானவர் இறங்கி வர்றாரு. சும்மா அங்கே கூடிட்டாங்க, 100 பேர் கூடிட்டாங்க, 500 பேர் கூடிட்டாங்க, அங்கே எல்லாம் கூடிட்டாங்க, அங்கே 10 பேர் கூடிட்டாங்க, அங்கே ஒரு 100 இடத்துல கூடிட்டாங்க. அவங்க கூடிட்டாங்கனாலே தேவன் வந்து இறங்கிட மாட்டார். 2 பேர் 3 பேர் என் நாமத்தினாலே ஒருமனப்பட்டு கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கணும். அதுலேயும் ஒருமனப்பட்டு எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே இருப்பேன்னு சொல்லியிருக்கிறார். அங்கே ஒருமனப்பட்டுன்னு சொல்லப்பட்டிருக்குது. கிறிஸ்துவுக்குள்ள ஒருமனப்பட்டு கூடுகிற இடத்துல தான் தேவன் இருப்பார். தேவன் இருந்தால் ஆவியானவர் இருப்பார். பிதா இருப்பார், கிறிஸ்து இயேசு இருப்பார், தகப்பன் இருப்பார், பரிசுத்த ஆவியானவராகிய தகப்பன் இருப்பார். 3 பேரும் ஒரே இடத்துல தான் இருப்பாங்க. அப்போ தேவனுடைய ஆவி, தேவனுடைய வல்லமை, தேவனுடைய அக்கினி, தேவனுடைய பிரசனம் வந்து இறங்கும் பாருங்க. அப்ப அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் பாருங்க, யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபேரும் சேயூர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். சும்மா ஒருத்தன் பாடுறாங்கன்னு பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். இசை அது இது டிஷன் இதெல்லாம் பண்ணுறதெல்லாம் நல்லா தான் இருக்கும். அந்த இசை பாடல்களுடைய பொறுப்பை கையில் வச்சிட்டு இருந்தவன் சாத்தான் தான் பரலோகத்தில். அப்போ அவன் சாத்தான் கிடையாது, அவங்ககிட்ட தான் அந்த கொடுத்து வச்சிருந்தார். அதனால தான் நீங்கள் இந்த பாடல்கள், இசை, அது இதுன்னு சொல்லி உலகத்தில் எல்லாம் அப்படி மக்கள் அப்படி ஈர்க்கப்படுறதுக்கு காரணமே இவன் அங்கேருந்து வந்து கர்த்தரால வந்து விழுந்து போனானே, அவனுடைய இதுவும் கர்த்தருடைய பிள்ளைகள் என்று சொல்லி கொள்கிறவர்களை, கர்த்தருடைய பிள்ளைகள் என்று தங்களை கூறிக்கொள்கிறவர்களும் இப்படிப்பட்ட சில நேரங்களில் கர்த்தருடைய ஆவியானவர் இல்லாமல் பாடுகிற இதில் அவன் தான் கிரியை செய்வான். யார் கிரியை செய்வா? தெய்வ பிரசன்னம் என்ன அப்படியே தொட்டுருச்சுன்பாங்க. ஆனால் உண்மையிலே எது தொட்டுச்சு? பிசாசு தொட்டுச்சு. எது தொட்டுச்சு? பிசாசு தொட்டுச்சு. நான் நினச்சி வந்தேன் அந்த பாட்டை பாடினாங்க, நான் நினச்சி வந்தேன் அந்த மியூசிக் போட்டாங்க, நான் நினச்சி வந்தேன், அப்படியே இழுக்குது என்ன, அப்படியே இழுத்துடும் போது என்ன பண்ணுது? இழுத்துக்கணும் போது. உன் நிலையிலிருந்து உன்னை இழுத்துட்டு போனால் அது தேவனுடைய ஆவியானவரே கிடையாது. உன் நிலையில தேவன் வைத்திருக்கிற நிலையில உன்னை நிலை நிறுத்துகிற தேவ ஆவியானவர் தான் தேவ ஆவியானவர். அடுத்தது பாருங்க. எப்படியெனில் அம்மோன் புத்திரரும் மோவாபியரும் சேயீர் மலை தேச குடிகளை சங்கரிக்கவும் அழிக்கவும் அவர்களுக்கு விரோதமாய் எழும்பினார்கள். சேயீர் குடிகளை அழித்து தீர்த்தபோது தாங்களும் தங்களில் ஒருவரை ஒருவர் அழிக்கத்தக்க விதமாய் கை கலந்தார்கள். யூதா மனுஷர் வனாந்தரத்திலுள்ள சாம கூட்டண்டையிலே வந்து அந்த ஏராளமான கூட்டம் இருக்கும் திக்கை நோக்குகிற போது இதோ அவர்கள் தரையிலே விழுந்து கிடக்கிற பிரேதங்களாக கண்டார்கள். ஒருவரும் தப்பவில்லை. யோசபாத்தும் அவனுடைய ஜனங்களும் அவர்கள் உடைமைகளை கொள்ளையிட வந்தபோது அவர்கள் கண்ட ஏராளமான பொருள்களும் பிரேதங்களிலிருந்து உரிந்து போட்ட ஆடை ஆபரணங்களும் தாங்கள் எடுத்துக்கொண்டு போகக்கூடாதிருந்தது. 3 நாளாய் கொள்ளையிட்டார்கள். அது எவ்வளவு மிகுதியாயிருந்தது. 4ஆம் நாளில் பெராக்காவிலே கூடினார்கள். அது அவ்வளவு மிகுதியாயிருந்தது. எப்படி இருந்தது? அவ்வளவு தவறாய் வாசிக்கப்பட்டது. அவ்வளவு மிகுதியாயிருந்தது. 26ஆம் வசனம். 4ஆம் நாளில் பெராக்காவிலே கூடினார்கள். அங்கே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார்கள். ஆதலால் அவ்விடத்திற்கு இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி பெராக்கா என்னும் பேர் தரித்தார்கள்.
பின்பு கர்த்தர் அவர்களை அவர்கள் சத்துருக்கள் பேரில் கலிகூற செய்தபடியால் யூதா மனுஷர் யாவரும் எருசலேம் ஜனங்களும் அவர்களுக்கு முன்னாலே யோசபாத்தும் மகிழ்ச்சியோட எருசலேமுக்கு திரும்பினார்கள். பின்பு கர்த்தர் அவர்களை சத்துருக்களின் பேரில் கலிகூற செய்தபடினால். இந்த வார்த்தையின் அடிப்படைக்கு சங்கீதத்தில் போகலாம். நேரம் இல்லை. அப்போ களி கூர்ந்தபடியினால் கர்த்தருடைய வார்த்தைக்காக காத்திருந்து, அவருடைய ஆலோசனைக்காக காத்திருந்து, அதை பெற்று கொண்ட பிறகு அதன்படி செய்தால்தான் கர்த்தர் இறங்கி வருவார். கர்த்தர் முன்னணியில் வருவார், பின்னணியும் இருப்பார், முன்னையும் இருப்பார். எதுலையுமேன்னு போட்டுக்கிட்டே போகலாம். எதுலையுமே அவருடைய எதுலையுமே நம்ம இல்லைன்னா எங்கிருந்து அவரை பார்ப்போம்? நம்ம எங்கே தேடினாலும் அவர் இருக்க மாட்டார். நம்ம என்ன நாடினாலும் அப்படி இருக்க மாட்டார். சரி, இந்த பாட்டை பாடினா அவருக்கு கொஞ்சம் நல்லா இருப்பார், அதனால் வந்துடுவாருன்னு இந்த பாட்டை பாடலான்னு பாடினா வரமாட்டார். இந்த வசனத்தை நம்ம எடுத்து வாசித்தெல்லாம் வந்துடுவார், அதெல்லாம் வரமாட்டார். இப்படி சொல்லி ஒரு 10 துதி துதிக்கலாம், ஒரு 50 துதி துதிக்கலாம், ஸ்தோத்திரம் பண்ணலாம், வந்துடுவார், அதெல்லாம் வரமாட்டார். வரவே மாட்டார். உதடினாலே, மாம்சீகத்தினாலே, உதடினாலே, தேவன் தராத ஆவியினாலே பாடுகிற பாடல்கள், வாசிக்கிற வார்த்தைகள், சொல்லுகிற பலிகள் ஒன்றையும் அவர் ஏற்றுக்கொள்வதே இல்லை. எல்லாம் கர்த்தர் தான் செய்தார் பிரதர், எல்லாம் கர்த்தர் தான் செய்தார் சிஸ்டர், எல்லாம் கர்த்தருடைய சித்தம்தான் சிஸ்டர், கர்த்தருடைய வழி நடத்து தான் சிஸ்டர், கர்த்தருடைய தான் பிரதர் அப்படின்னு மனுஷன் சொல்லுவான். ஆனால் அது உண்மை அல்ல. ரட்சிப்பு கர்த்தருடையது. ரட்சிக்கிற தேவனுடைய வியாபகத்துக்குள்ள இருந்தாதான் ரட்சிக்கிற தேவன் வந்து தான் குறித்த நாளிலே வந்து ரட்சித்து தம்முடைய ஜனத்தை சத்துருக்கள் பேரிலே களி கூற செய்து பெராக்காவிலே பிரவேசிக்கும்படி செய்து அவர் தமது நாமத்தை மகிமைப்படுத்துகிற கர்த்தராய் இருக்கிறார். கர்த்தருக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த வார்த்தைகளை நம் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்யும். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் மண்டையில் வருகிறோம். தந்தையாகிய தேவனே, இந்த நாளிலும் வேளையிலும் ஆண்டவரே, ஏராளமான சத்துருக்களுடைய கூட்டங்கள் ஆண்டவரே ஏகோபித்து ஆண்டவரே ஹல்லேலூயா வந்திருந்தாலும் அவைகளையெல்லாம் ஒருமிக்க நீர் அழித்தீரே ஆண்டவரே. நீர் அழித்த விதமே வித்தியாசமானது ஆண்டவரே. ஒரு மனுஷனாலும் கற்பனை செய்ய முடியாதது. கர்த்தர் அதை அழித்து போட்டு இஸ்ரவேல் ஜனத்தை, யூத ஜனத்தை ஆண்டவரை சத்துருக்களின் கரத்திலிருந்து மீட்டு சத்துருக்களை சேனைகளை அழித்து கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படி ஆண்டவரை அவர்களை கொள்ளையிடும்படி செய்து ஆண்டவரை பெரக்காவிலே கூடி கர்த்தரையாவே கர்த்தாவே தங்கள் கொள்ளைகளிலும் கர்த்தர் கொடுத்த ஜெயத்திலும் கர்த்தர் கொடுத்த சந்தோஷத்திலும் மகிழ்ச்சியிலும் கர்த்தர் ஹல்லேலூயா சத்துருக்கள் பேரிலே களி கூறும்படி செய்தவரே, உம்மை நம்பி இருக்கிறவனுக்கும் அதை செய்து என்னாலும் உம்மை நம்பி இருக்கிறவர்களுக்கு செய்து இந்த மகத்தான ரட்சிப்பை செய்து தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவரே, உமது கரத்திலே கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீர் இல்லாமல் ஒரு அடி போகக்கூடாது ஆண்டவரே. நீர் இல்லாமல் ஒரு அடி கூட எடுத்து வைக்கக்கூடாது. ஒரு காரியத்தையும் செய்யக்கூடாது ஆண்டவரே. சகலமும் உம்மாலே நடந்தேற வேண்டும். சகலமும் உமது நாமத்திற்கு மகிமையாய் நிறைவேற வேண்டும் ஆண்டவரே. நம்முடைய கரத்திலே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நம்முடைய கல்வாரி இரத்தத்திலே ஆராதனை பங்கு பெற்ற யாவரையும் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் பராமரிப்பும் பாதுகாவலும் நம் அனைவரோடு கூட சதா காலங்களுக்கும் நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். திருவிருந்துகள் எங்கள்